ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நம்மில் அநேகர் நம்முடைய ஆஸ்தி செல்வத்தை துணையாக கொண்டிருக்கிறோம். வேறு சிலர் தாங்கள் படித்த படிப்பை, ஞானத்தை, திறமையை துணையாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தாங்கள் வேலை செய்யும் கம்பெனியை, வேலையை துணையாக கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தை, பதவியை, அரசியல்வாதிகளை துணையாக கொண்டிருக்கிறார்கள். வெகு சிலர் தங்களுடைய ஜாதியை துணையாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி பணத்தை, படிப்பை, அதிகாரத்தை துணையாக கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போகலாம். ஆனால் ஆண்டவரை துணையாக கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர் நமக்கு துணை செய்கிறார். ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைகள் வரலாம். இனி அவ்வளவுதான், முடிந்தது என்று நினைக்க தோணலாம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு போகும் வழி தெரியாமல் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் போகலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தின் பிந்திய பாகத்தை நாம் வாசிப்போம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர் கடற்கரை மணலை போல திரளாக திரண்டு வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த இக்கட்டை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் கெபிகளிலும், முள்காடுகளிலும், கண்மலைகளிலும், குகைகளிலும் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் யாரிடத்திலும் யுத்தம் செய்ய தேவையான ஆயுதங்கள் இல்லை. சவுலின் கையிலும் யோனத்தான் கையிலும் மட்டுமே ஆயுதம் இருக்கிறது. கொஞ்சம் இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். பிரச்சனை அவர்களுக்கு எதிரே இருக்கிறது, ஆனால் கையில் ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையில் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து களத்தில் இறங்குகிறார்கள். பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள் நுழைகிறார்கள். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று யோனத்தான் உறுதியாக நம்பினான். அவர்கள் இருவரும் ஒரு அடையாளத்திற்காக காத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அவர்கள் நம்மை பார்த்து ஏறி வாருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இதுவே நமக்கு அடையாளம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது போலவே நடக்கிறது. கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக நின்று யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆயுதமே இல்லாமல் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற சூழ்நிலையில் நின்றபோது அவர்களை கர்த்தர் வெட்கப்பட விடவில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு துணையாக நிற்கிறார்களோ இல்லையோ, கையில் உங்களுக்கு தேவையானது இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசியுங்கள். கர்த்தரில் விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். தைரியமாக யோனத்தானை போல ஏறி போங்கள். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாக நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். இன்றைய கேள்வி, ஆயுதமில்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் நுழைந்தது யார்? ஏ சவுல், பி யோனத்தான், சி தாவீது, டி சாலமோன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.